நமக்கு ஆதி குருவாக இருக்கக்கூடியவர்களையும், நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்களையும், அனைத்து குருமார்களையும் வணங்கி, மாதா பிதா குரு வணங்கி, இன்று கற்றுக்கொள்ளவிருக்கும் இந்த பயிற்சியானது மிக சிறப்பான முறையிலே நடந்து நீங்கள் எல்லாம் அறிவை பெற்று அதில் வாழ்க்கையில் வளங்களும் நலங்களும் பெற்று வாழ இறைவனையும் குருவும் பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம், துவங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே வாழ்க. சொமாட்டிக் யோகா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமானது. சோமா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பிரைன். சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோசோமேட்டிக் அப்படின்னா தே கோ ஃபார் பாடியை பத்தி நிறைய கவலைப்படுறோம். சின்ன ஒரு கட்டி வந்தா கூட உடனே அது கேன்சரா இருக்குமா, ஒரு சின்ன வலி வந்தா அது எதனா பெருசா இருக்குமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அதுவே ஒரு நோய் ஆயிடும். அதுக்கு பேர் வந்து சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னு சொல்லுவோம். சைக்கோனா மைண்டு, சோமானா பாடி அண்ட் மைண்ட். ஸோ பாடியோட நம்ம மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணி, பிரெயின் அது சோமானா பிரெயின். ஸோ பாடி தான் நம்ம இன்டர்லேட் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப இந்த நம்ம கண்ட்ரில விட அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து ரொம்ப பிரபலமானதும் கூட. சில பேருக்கு இது புதுசா கூட இருக்கு அந்த வேர்டு, என்னடா சொமாட்டிக் யோகா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட குரு யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாரு. பிரைன் சித்தார்த் அவருன்றவரு இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. 2014 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காக ஒர்க் ஷாப் நடந்தது மகாபலிபுரத்துல, 3 நாள் ஒர்க் ஷாப். ஸோ அவர் மூலியமா கத்துக்கிட்டு, ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது ஒரு அறிமுக வகுப்பா கூட இருக்கலாம். ஸோ நீங்க இதை கத்துக்கிட்டு நீங்க எப்படி பண்ணணும், ஒரு யோகாவை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். நிறைய தடவை உடல் வருத்தி பண்ணுவாங்க இல்லையா, இது வந்து அனைத்து ஏஜ் குரூப். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். ஸோ வாட் இஸ் சொமாட்டிக் யோகா? இட்ஸ் அ தெரபூட்டிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் யோகா கூட we give somatic movement. சொமாட்டிக்னா பாடி மூவ்மெண்ட்டை ரொம்ப ஸ்லோவா பண்ணுவோம். யோகாவை எப்படி பண்ணணும் அப்படின்னா வெரி ஸ்லோவா பண்ணும்போது தான் உங்களோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகும். அதுக்காக தான். ஸோ யூ ஹேவ் டு ஃபீல் என்ன மூவ்மெண்ட் பண்றீங்க, நீங்க உணர்ந்து பண்ணணும். இதுல இன்வால்மெண்ட்டை நீங்க மைண்டை வந்து பாடியும் இன்டர்லேட் பண்றீங்க. அதனால இதை கவனமா பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க பாடியில ஒரு நல்ல காம்னஸ், நல்ல ரிலாக்ஸேஷனு, ஒரு என்ன விதமான ட்ரபிளும் இல்லாம அனைத்து ட்ரோமா கூட இது ரொம்ப பெஸ்ட். அதனால லிவிங் வித் பாடி வித் அவேர்னஸ் தான். லிவிங் இன் யுவர் பாடி வித் அவேர்னஸ். அந்த லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடியோட நீங்க மூவ்மெண்ட் கொடுக்க போறீங்க. ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ரொம்ப எதமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு 5-10 நிமிஷம் தான் ஸ்லைடு ஓடும், அதுக்கப்புறம் ஃபுல்லா செஷன் தான் இருக்கும். இது வந்து ஒரு கிரீக் வேர்டு. ஸோ இட்ஸ் நோன் அஸ் மைண்ட், இன்டர்னல் பாடிய பர்செப்ஷன் வித்தின், அவ்வளவுதான். நெக்ஸ்ட். ஸோ மெயினா வந்து எங்க இருந்து, கிரீக் வேர்ட்ல இருந்து சோமா அப்படின்னு. ஸோ மெயினா இதோட சயின்டிபிக் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, பேராசிம்பத்தட்டிக் நாவை வந்து சிமுலேட் பண்ணும். பேராசிம்பத்தட்டிக் நாவை நம்ம சிமுலேட் பண்றதுனால என்ன கிடைக்கும்னா, நம்ம ஆக்டிவா இருக்கிறத காம் பண்ணும். எல்லாருமே ஆக்டிவா தான் இருக்கிறோம். உடல் அளவுல ஆக்டிவா இருப்போம், இல்ல மைண்ட் அளவுல ஆக்டிவா இருப்போம். சில பேர் மைண்ட் போட்டு ஆக்டிவா எப்படி இருப்போம்னா, நல்ல விஷயத்துக்கு சிந்திக்கிறத விட கெட்ட விஷயங்களுக்கும் எப்ப பார்த்தாலும் எதையாவது சிந்தித்து சிந்தித்து மண்டையை குழப்பி, அதுக்கு பேரு ஆக்டிவ். நல்லது நினைச்சாலும் சரி, கெட்டது நினைச்சாலும் சரி. ஆனா அதை பேலன்ஸ்டா நம்ம நினைக்கணும். அந்த மாதிரிதான். ஸோ உள்ள ஆராய்வு, இம்ப்ரூவ் த இன்ட்ராஸ்பெக்ஷன். உங்களுடைய உள்ள அகத்தாய்வு பண்ணி நீங்க நல்லது பண்றீங்களா, கெட்டது பண்றீங்களா, நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து வர்றதுக்கான எப்படி மோட்டார் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணி, சென்சரி நர்வ்ஸ் எப்படி யூஸ் பண்ணி அப்படி பண்றதுதான். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், கார்டிசோல், நல்ல ஒரு தூக்கம் வரும், ஒரு நல்ல ஒரு கவலையை போக்கக்கூடியதுமா இருக்கும். ஸோ மெயினா வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்மளுடைய நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல நடந்துட்டே இருக்கு. உடல்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. மயோபேஷியா பத்தி சொல்லியிருப்போம். அந்த மயோபேஷியா கவரிங் ஆஃப் த மசில்ஸ் நல்ல யோகா பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மயோபேஷியா கவரிங் வந்து
ஒரு நல்ல பிளெக்சிபிலிட்டியும் நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். ஸோ அது வந்து இந்த சொமேட்டிக் யோகால நல்லா நடக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும். அப்ப என்ன அர்த்தம்? குட் ஹார்மோன் குறையும். குட் ஹார்மோன்லாம் என்ன? எனிபடி நோஸ் எனி குட் ஹார்மோன்ஸ்? டோபமைன், மெயினா டோபமைன் சொல்லணும். ஏன்னா டோபமைன் தான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க டோபமைன் இன்ஜெக்ஷனே வரும். அதாவது பிபி எல்லாம் குறைஞ்சிச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க? டோபமைன் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. பிபி ரொம்ப ஃபால் ஆயிட்டா ஹாஸ்பிட்டல்ல யாருன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தா டோபமைன் கொடுத்தா உடனே ஹார்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது பேலன்ஸ் பண்ணும். ஸோ உயிர் காப்பாற்றக்கூடியது. நமக்கு டோபமைன் உள்ள இருக்கு, அது சுரந்துட்டே இருக்கு. அது மாதிரி ஒரு சில டோபமைன் ஹார்மோன்ஸ், என்டார்பின், என்டாக்சின், ஆக்சிடோசின் பார்த்துக்கோ, எபினெப்ரின், நான் எபிரெப்ரின், அட்ரினலின், நான் அட்ரினலின், இதெல்லாம் ஹார்மோன்ஸ். நம்ம உடம்பு வந்து ஒரு ஹார்மோனால ஆக்கப்பட்டது, நம்ம மைண்டும் ஹார்மோனால ஆக்கப்பட்டது. அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஹார்மோன்னாலே புரோட்டீன்ஸ் தான். நம்ம புரோட்டீன்ஸ் தான், அது ஒரு ஹார்மோன்ஸ் தான் நம்ம சுரக்குது. ஒரு நல்ல திடகாத்திரமா இருக்கிறான் அப்படின்னாலும் அவன் ஹார்மோன் தான் காரணம். ரொம்ப வீக்கா இருக்கிறான் அப்படின்னாலும் அவன் ஹார்மோன் தான் காரணம். அந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா யங் ஏஜ்ல அதிகமா இருக்கும், வயசானவங்களுக்கு கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? போக போக குறைஞ்சிடும். மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான், ஃபீமேல் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டான். இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து தான் ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜிம்ல இருக்கிறவங்க எல்லாம் அது நிறைய ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் வந்து அதிகமாகும். யோகாலையும் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். நான் வந்து என்னோட ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஸோ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி என்ன இருக்கு, இப்போ எப்படி இருக்கு, ஸ்டெபிலிட்டியா இருக்கா, வருஷம் டெஸ்டோஸ்டிரான் லெவல் பார்ப்பேன். இந்த ஏஜிங் ப்ராசஸ் நடக்குதா இல்ல அப்படியே இருக்கா அப்படின்றது. ஸோ எல்லாருமே நீங்க பாத்துக்கலாம். ஹார்மோன்ஸ் இருந்தீங்கன்னா யூ பிகம் எ மஸ்குலர், யூ பிகம் யங். ஸோ அது வந்து 9 இருக்கணும் யூஸ்வலா. யங் 9 இருந்தா ஒரு 12 13 வயசு பையன் மாதிரி, 14 வயசு பையன், 14 வயசு பையனுக்கு 9 இருக்கும். ஸோ வயசாவா அப்படியே குறைஞ்சிட்டே வரும். சின்ன வயசுல கம்மியா இருக்கும். ஸோ அந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து நீங்க நல்லா பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சேர் 2 எடுத்து வந்து அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஹார்மோன் சொன்னா குறைக்கிறது? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்னது நமக்கு தெரிஞ்சிருக்கும், கார்டிசோல். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பேர் என்ன? கார்டிசோல் அதிகமா சுரந்தா என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆகும். மோட்டார் மூவ்மெண்ட்ன்றது நம்ம பாடியில இப்ப நான் மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, இதுக்கு பேர் மோட்டார் மூவ்மெண்ட். சென்சரினா எப்படி? நம்ம நர்வஸோட மோட்டார் மூவ்மெண்ட், மோட்டார் நர்வ், சென்சரி நர்வ்னு இருக்கு. ஸோ நாம இப்போ பேரலைஸ் வந்துருதுன்னா மோட்டார் மூவ்மெண்ட் இருக்காது, சென்சரி இருக்கு. சென்சரினா தொட்டா தெரியும், ஆனா கை மூவ் பண்ணணும் முடியாது. அதுதான் இப்போ அதுல பேரலைஸ்க்கலாம். அதனால அது மோட்டார். இப்ப நம்ம மோட்டார் மூவ்மெண்ட்ல தான் நம்ம எல்லாம் பண்ண போறோம். கரெக்டா ஒரு 1/2 hour 45 minutes வெறும் ப்ராக்டிக்கல் செஷன் தான் இது. இன்னர் பாடி சென்சேஷன், நியூரோ மூவ்மெண்ட் இருக்கும், பேட்டர்னிங், ஹேபிச்சுவல் டென்ஷன்லாம் குறைச்சிடும் பாடிஸ்ல. பிரீத் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரீத் பண்ணிக்கலாம். பிரீத் பண்ணியும் பண்ணலாம், பண்ணாமையும் பண்ணலாம். அது ரெண்டுமே இருக்கும். பிரீத் வந்து நிறைய போக்கஸ் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யோகால நிறைய பிரீத் போக்கஸ் பண்ணுவோம், இதுல நிறைய போக்கஸ் கிடையாது, ஆனா பண்ணிக்கலாம், பண்ணாம இருக்கலாம். ஸோ இட்ஸ் நாட். இப்ப ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல அந்த பிளாக் கொடுத்துருக்கோம்ல, ரொம்ப ஸ்லோவா பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் அப்படியே சேஃப்டியா இருக்கும். ட்ரோமா கூட இது, ட்ரோமானா அடிப்பட்டவங்க எல்லாருமே பண்ணலாம். ஏஜ்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா அவர் கணக்குல பண்ணலாம். நைட்டு தூங்கும்போது சாப்பிட்டு கூட சில இதெல்லாம் பண்ணிக்கலாம், கை காலுக்கு பண்ணிக்கலாம், வயிறுக்கு மட்டும் பண்ணாம இருக்கலாம். சாப்பிட்டு படுக்குறீங்கல்ல, இந்த மூவ்மெண்ட் மட்டும் யோகான்னா நம்ம சாப்பிட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா எந்த நேரத்துல பண்ணி, நைட்டு தூக்கம் வரல அப்ப என்ன பண்றது அப்படின்னு சில டைம் எழுந்துக்கு ஒரு டிஸ்டர்பா இருக்கும். சோ நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கார்டிசோல் லெவல் குறைஞ்சு டோபமின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்ன்றத வந்து ரிசர்ச் இருக்கு இதுல. சோ அதனால நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஏன்னா எல்லா ஆங்கிளுமே வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் பாடியை மூவ் பண்ணும். உங்களுக்கே தெரியும், சில யோகாசனம் பண்ணும்போது நமக்கு ஜாலியா இருக்கும், அந்த மூவ்மெண்ட் தான். ஓகேங்க, ரொம்ப ஸ்லோ தான். ரைட், நெக்ஸ்ட். அது நம்ம கார்டிசோல் பத்தி சொல்லணும். இமோஷன்ஸ் ரெகுலாரிட்டி பண்ணி கொடுக்கும். மசில்ஸ், இந்த இன்ஜுரி மசில்ஸ்ல நடக்காது. அண்ட் ஆல்சோ செல்ஃப் ஒர்த்தா இருக்கும். பூஸ்ட் ஏஜென்சி அண்ட் செல்ஃப் ஒர்த். நம்ம பாடியை வந்து
ஃபீல் பண்ணுவோம். நம்ம இப்ப இங்க இருக்கோம், பாடிய ஃபீல் பண்ணவே மாட்டோம். நம்ம உடம்பு ஒண்ணு இருக்குதே அப்படின்றத மறந்தே வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய தடவை. அதுக்கு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பிசியாலஜிக்கல் சேஞ்ச். ஸோ கிரானிக் பெயின் எல்லாம் நல்லா போயிடும். எங்க பெயின் இருக்கோ அதெல்லாம் நல்லா குறைஞ்சிடும். டயர்டு போயிடும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி, கோர் ஸ்ட்ரென்த், வயிறு நல்லா ஏன்னா நல்லாவே இப்போ இஸ் ஒன் அண்ட் ஆல் யோகான்னா இப்படி பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்னு இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? நிறைய குச்சி குச்சி எச்சி அப்படிலாம் பண்றதை விட இப்படியே பண்ணலாம் அப்படின்றதுக்கு இதுதான் ரோல் மாடலிங், பாடி அவேர்னஸ் கொடுக்கும். அதான் இது வந்து பாத்தீங்கன்னா தெரப்புட்டிக்கா நம்ம பண்றோம். நியூரோ டைவர்ஜென்ட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி சைக்கோ தெரப்பி. இது யாரும் வந்து வராங்கல்ல ஸ்ட்ரெஸ் லெவல்ல வர்றவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கூட நீங்க சொல்லி தரலாம். நீங்க கொஞ்சம் மைண்ட வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்களும் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றதுதான். பெட்டர் இது வந்து எவிடன்ஸ் பேஸ்டு. இது நல்ல தூக்கம் வரும். உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் இது நம்ம யோகா தெரப்பியா யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எது ஹார்ட் ரேட். ஹெச்ஆர்வினா என்னங்க சார்? ஹார்ட் ரேட் ஹார்ட்டோட பேலன்ஸ். ஓகே நெக்ஸ்ட். இது முன்னாடி போங்க. இட்ஸ் ஆல் அபவுட் பிரசன்ஸ் தான், நாட் போசஸ். நீங்க போஸ் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு இப்படி பண்றோம் அப்படி பண்றேன்ட்டு இது எல்லாருக்குமே தெரபிஸ்டுக்கு யூஸ் ஆகும், எஜுகேட்டருக்கு யூஸ் ஆகும். ஹோலிஸ்டிக் சீக்கர் இது வந்து ஒன் அண்ட் ஆல் ஹோலிஸ்டிக். ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம இப்ப எல்லாரும் மேட் வச்சிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. வீடியோ முடிஞ்சு ஆன் பண்ணுங்க. கூட சேர்ந்து பண்ணா புரியும் உங்களுக்கு. என் போன் எங்கம்மா? நல்லா மேட் போட்டுருங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ரெடியா இருங்க. மேட்
Just rub upside down. மேல இருந்து கீழே. ஸ்லோவா அதே மாதிரி நல்லா பாடிய லைட்டா பிரஸ் பண்ணுங்க. நல்லா பிரஸ் பண்ணுங்க. கீழே இருந்து இது வந்து நம்ம ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணுவோம். நீங்க எவ்வளவு நேரம் வேணா பண்ணிக்கலாம். இப்படி கை வச்சுட்டு கீழ் பக்கமா ஒரு பிரஸ் பண்ணலாம். கீழே நல்லா பிரஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் பண்ணியிருந்தா ரைட் ஹேண்ட் பண்ணியிருந்தா லெஃப்ட் ஹேண்ட். நல்லா மேல ஒரு 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் நீங்க நல்லா மெதுவா பண்ணணும். நல்லா தடவி கொடுங்க. அப்படியே மெதுவா அப்படியே தடவி கொடுங்க. நல்லா பிரஸ் பண்ணிக்கோ. எதமா ஃபிங்கர் வரைக்கும். அதே மாதிரி கீழ் பக்கமா பிரஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி தலைக்கு மேல அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் வச்சு இப்படி ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபோர்ஹெட் நல்ல ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். இப்படி பண்ணாலே ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிடும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு பெரிய விஷயம் இங்க இப்படி பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிடும். சும்மா இப்படி கண்ணு பக்கத்துல வந்து நம்ம மகரிஷி இங்க ரோல் பண்ண சொல்லுவார். அந்த மாதிரி பின்னாடி சார் உங்க வீடியோ தெரியலங்க சார். தெரியலையா பாருங்களேன் வீடியோ. பின்னாடி தெரியுதா? இப்ப தெரியுதா? தெரியுதுங்க சார். மெயின் ஸ்கிரீன்ல தெரியலங்க சார். நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மெயின் ஸ்கிரீன் வந்துடும். மெயின் ஸ்கிரீன்ல தான் போட்டிருக்காங்க. நீங்க டப் இது பண்ணுங்க. வருதா பாருங்க. வரலன்னா சொல்லுங்க. இப்ப தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே தெரியுது. ரைட். தைராய்டு ஜஸ்ட் மெதுவா எதமா உங்க உடம்ப நீங்க ஸ்லோவா பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸா பண்ணுங்க. தென் பாடி ஸ்லோவா மேல இருந்து கீழே. சைடு இந்த சைடு. உங்களுக்கு வலி ஏதாவது சைடு இருந்தா அந்த சைடுல நீங்க அதிகமா ரப் பண்ண வேண்டியது. லேசா அப்படி மசாஜ் பண்ணாலே உங்களுடைய கையில இருக்கிற காந்தம் வந்து அந்த இடத்துக்கு போயிடும். நம்ம வலி வந்தா உடனே தொடுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான். அதே மாதிரி பேக் சைடு மகரிஷி சொல்வாரு கிட்னி மசாஜ்னு. நம்ம அந்த மாதிரி லேசா அப்படி முதுகு தண்டுவடத்தை ஒட்டின பாதி நல்லா மசாஜ் பண்ணணும். எதமா இருக்கணும். மெதுவா பண்ணணும். அதே காலுக்கு 2 காலுக்கு சேர்த்து தனியா பண்ணிக்கலாம். குனிய முடியாதவங்க உட்காந்து பண்ண. நல்லா காலை நல்லா அழுத்தி விடும். அதே மாதிரி பின்னாடி அதே மாதிரி கால் நல்லா காப் மசில் நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக். நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாடியை வந்து நம்ம உணர்றது ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய பண்ணலாம். ஒரு நம்ம ஷார்ட்டா முடிப்போம், நிறைய பண்ணலாம் யூஸ்வலா. ஸோ நம்ம இப்போ பண்ண வேண்டியது ஜஸ்ட் நல்லா பாடி இன்ஹேல் பண்ணிட்டு அண்ட் எக்ஸேல்.
சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவா எக்ஸேல். பிரீத்தும் பண்ணலாம், பிரீத் எல்லாம் பண்ணலாம். நல்லா ஓபன் பண்ணி மெதுவா பண்ணுங்க. நல்லா உணர்ந்து நம்ம என்ன மூவ்மெண்ட் பண்றோம் அந்த கவனம் ஃபுல்லா. கண்ணு திறந்து பண்ணலாம், கண்ணு மூடி பண்ணலாம். தெரியறதுக்காக கண்ணு திறந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க தனியா பண்ணுவீங்கன்னா கண்ணை மூடி பண்ணலாம். அண்ட் ரிலாக்ஸ். இப்போ சைட்ல நல்லா ஓபன் பண்ணிட்டு சைட்ல லெஃப்ட் சைட் மெதுவா பண்ணலாம். கை மேல போகும்போது மூச்சு எடுத்துக்கலாம். இதை மெதுவா கீழே டிராப் பண்ணிட்டு மியூசிக் எந்த போட்டலாம். ஸ்லோலி டவுன். பிரீதிங் ஸ்லோலி அப். பாடி மூவ்மெண்ட், எந்த மூவ்மெண்ட் என்ன மசில்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு கவனிங்க. ஸ்ட்ரெயின் இல்லாம பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. அண்ட் ரிலாக்ஸ். பிரீத் நார். ஸ்டாண்டிங்ல பண்றத நாம இப்படி பண்ணுவோம். சோ இப்ப நம்ம உக்காந்து பண்றத பண்ணலாம். சரிங்களா? உக்காந்துக்கலாம். போன் அட்ஜஸ்ட். லேசா ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணுங்க. சேர்ல உட்காந்து பண்ணலாம். கண்ணை மூடிக்கோங்க, இல்ல கண்ணை திறந்துக்கோங்க. லேசா பிரீத அதுக்கேத்த மாதிரி கொண்டு போங்க. இன்ஹேல் எக்ஸேல இல்ல நார்மலா வச்சுக்கலாம். ஸ்லோ ரைட் சைட் and breathing slowly left side. So body should feel and relax and calm, slow and relax. நல்லா calm, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் சுகாசனம் ஆர் அர்த்த பத்மாசனம். கை நல்லா அப்படி வச்சுக்கலாம். நீட்டிக்கோங்க. இந்த பக்கம் சாயும் போது ஓபன் பண்ணுங்க. தென் மெதுவா கண்ணு திறந்துக்கோங்க. ஐ மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே சாயும் போது மேல போகணும், ஆப்போசிட் சைட்ல போகணும். நெக்குக்கான ஒரு சின்ன எக்ஸசைஸ் இது. ஐ மூவ்மெண்ட் ஆப்போசிட் சைடு. தலையாட்டும் போது மேல போகணும், கண்ணு கீழே வரும். தலை மேல பார்க்கும் போது கண்ணு கீழே இருக்கு. கீழே வரும்போது கண்ணு மேல போகும். ஹைக்கும் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்கணும். அண்ட் ரிலாக்ஸ். இப்படி உட்கார முடிஞ்சா உட்காரலாம், இல்ல சாதாரணமா உட்காந்துக்கலாம். கை பின்னாடி வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் இப்படி வச்சுக்கோங்க. ஷோல்டர் மூவ்மெண்ட் பின்னாடி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க. யூஸ் நல்லா பின்னாடி திரும்பிட்டு
நேரா வந்துடலாம். ஸ்லோ மூமெண்ட். Breathe in. All movement should be slow and you should know what is happening in your body. And mind ஃபுல்லா பாடியில நீங்க மைண்ட் வந்து எங்க போகாது. இருந்தாலும் நீங்க அந்த மூமெண்ட் கொடுக்கும்போது எப்படி ஸ்பைன் ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஒரு சில செகண்ட் அப்படி நின்னுட்டு அப்புறம் நேரா வந்துடலாம். நம்ம 5 டைம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 10, 20 இல்ல 5 மினிட்ஸ் கூட ஒரே ஒரு போஸ்ட் கூட நீங்க 5 மினிட்ஸ் பண்ணலாம். சவுண்ட் கம்மியா வச்சுக்கோங்க. And relax. Change the legs. அர்த்தமத்தேந்திராவாதி நம்ம உக்காந்துக்கணும். அர்ச்சமந்தேந்திராசனம் கம்ஃபர்டபுளா உக்காந்துக்கோங்க. கையை பின்னாடி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கை ஷோல்டர் எடுத்துக்கோங்க. நெக் மூவ்மெண்ட் அப்படியே கொண்டு போங்க. மெதுவா அப்படியே மூவ் பண்ணணும். மேக்சிமம் ட்விஸ்ட் கொடுங்க. அப்படியே மெதுவா. எல்லாரும் பண்றாங்களான்னு ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. கரெக்டா பண்றாங்களான்னு பாருங்க. நல்லா சவுண்ட் கொஞ்சம் கம்மியா வச்சிருங்க. நல்லா மூவ் பண்ணணும். நேரா அப்படியே மூவ் பண்ணி இப்படி வந்துடணும். கரெக்டா பண்றீங்களான்னு பாருங்க. சார் அப்படியே இருக்க வேண்டாம். ஜஸ்ட் ஷேக் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் தான் அந்த இடத்துல நிக்கணும். ஜஸ்ட் பாருங்க, ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுக்கணும். நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். எல்லாரும் கொஞ்சம் ப்ளீஸ் வீடியோ ஆன் பண்ணிங்க. நேரா வருதா பாருங்க. இல்ல கரெக்டா பண்றாங்களா, பண்ணலன்னா பரவாயில்ல. அவங்க கரெக்டா பண்றாங்களான்னு தெரியறதுக்காக தான். ஆன் பண்ணலன்னா விட்டுடுங்க. பட் இங்க இப்படி புடிச்சுக்கோங்க. புடிச்சிட்டு அப்படியே ஜஸ்ட் மூவ் பேக். சுகமா இருக்கான்னு பாருங்க. ஆர் யூ கம்ஃபர்டபுள் ஆன் மூவிங்? இப்படி வரும்போது நேரம் வந்துருங்க. இங்க பாருங்க, இப்படி வரும்போது நேரம், இப்படி வரும்போது அப்படி தலையும் கொஞ்சம் கூட போகணும். பின்னாடி அப்படியே பிரீத் இன் பிரீத் அவுட் மூச்சோட சேர்த்து பண்ணுங்க. கை நல்லா கம்ஃபர்டபுளா வச்சுக்கோங்க. என்ன மசில்ஸ், என்ன போன், என்ன வெர்டிபிராஸ், என்ன நர்வஸ் சிஸ்டம்ஸ், நெக்கு, ஸ்பைனு, வெர்டிபிரா மசில்ஸ், பேக் மசில்ஸ் அண்ட் ஆல்சோ லங்ஸ். பிரீத் இன். நல்லா சுவாசம் சுகமா இருக்கும். ஆர் யூ ஃபீல் குட் ஆர் யூ கேன் see the good hormones are secreting என்றதை பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் ரிலாக்ஸ். கொஞ்சம் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் நல்லா இருந்ததா? ஸோ திஸ் இஸ் சொமேட்டிக் யோகா. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட் கொடுப்போம். ஸோ நல்லா பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் ரோல் யுவர் ஸ்ட்ரெச் யுவர் பாடி ரைட் சைட். மெதுவா வரணும்.
கண்ணை திறந்துக்கலாம் இல்ல கண்ணை முடிக்கலாம், பட் ரிலாக்ஸா பண்ணுங்க. முடியாதவங்க எவ்வளவு முடியுமோ அந்த லெவல் பண்ணுங்க. சேர்ல இருக்கிறவங்க சேர்ல கூட பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இத நீங்க 5 தடவை 10 தடவை 20 தடவை சுகமா ஒரு போஸ்டர் நீங்க சுகமா ஒரே ஆசனம் கூட எடுத்து முடிச்சிடலாம். ஸ்லோ பண்ணி 5 தடவை 10 தடவை பண்றேன், நாங்க அதிகம் கூட படுத்திக்கலாம். போதும், அந்த சவுண்ட் போதும். தென் ரிவர்ஸ்ல கேட்காதா? சரி சரி, உங்களுக்கு ஓகே. சரி, ரொட்டேட். ஆப்போசிட் சைட்ல வந்துருங்க இப்போ. இங்க இருக்கிறவங்க கரெக்டா பண்றாங்களான்னு பாருங்க. தர்ணிகா, அப்சர்வ் எவ்ரி ஒன். நல்லது பாருங்க, நல்லா சர்வேஸ்வரன், நல்லா பெண்ட் பண்ணி நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் இப்படி கொடுங்க. உங்க கைத நல்லா ஸ்ட்ரெச் மேம் ஆகும் திவ்யா இல்லையா? மேம் பாடி மேம் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த நம்ம அந்த முட்டிக்கு கீழே வரைக்கும் போயிட்டு இல்ல, அவங்க பிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. வெரி குட், ஸ்ட்ரெயின் நைஸ். பண்ணாத பண்ணணும். ஏஜா இருக்கிறவங்க கொஞ்சம் பிளெக்சிபிள் இருக்கும். அதனால ஜஸ்ட் ரோல் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் சென்டர். நல்லா முன்னாடி குனிங்க. இட்ஸ் குட் ஃபார் யுவர் அப்டமன் அண்ட் யுவர், so you should feel very calm and relaxed and body movement. அப்படியே ஒரு ஒரு சுகமான ஒரு அனுபவத்தோட பண்ணணும். அப்படியே ஜாலியா என்ஜாய். breathing, breathe out slowly. நல்ல மசில் பெயின்லாம் பாருங்க, அப்படியே ஒரு ரிலீஸ் கிடைக்கும். அவ்வளோ மெதுவா பண்றோம், நல்ல பெயின் ரிலீஃப் இருக்கும். உடலை எவ்வளவு அசைக்கிறோமோ அவ்வளவு அளவு நல்லது. நம்ம அசைக்கிறதே கம்மி ஆயிடுச்சு. நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன், ஹீட் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் ரிலாக்ஸ். நம்ம காலம் குறைவா இருக்கனால 1 by 1 போயிட்டே இருக்கும். ஸோ ஹார் யூ ஃபீல் குட் அப்படின்றது தான். ஃபீல் பண்றீங்களா? நல்லா இருக்கா? ஓகே. ஸோ நம்ம கேட் அண்ட் கேமல் சிட்டிங் இந்த போஸ்டர்லயே பண்ணலாம். நல்லா பிரீத் இன் பண்ணும்போது நல்லா நெக்கை இப்படி பண்ணிட்டு நல்லா இப்படி பாத்துக்கணும். நல்லா இடுப்பு வளைக்கணும். சைட்ல பண்றேன் பாத்து. எக்ஸேல். இங்க புடிச்சுக்கலாம், இல்ல இங்க புடிச்சுக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்டபுள். நல்லா செஸ்ட் ஓபன் பண்ணி பிரீத் இன். ஒரு செகண்ட் நிறுத்திட்டு பிரீத் அவுட். பிரீத் இன். கேட் அண்ட் கேமல் மாதிரி தான். தெரியலன்னா பாத்துக்கோங்க. நல்லா பெண்ட் பண்ணுங்க, நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. பிரீத் அவுட். இது ஸ்லோவா பண்ணுங்க. எவ்வளவு ஸ்லோ பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. வெரி வெரி ஸ்லோ. பார்த்து கூடயே பண்ணணும் அவசியம். நான் 2 பண்ணா நீங்க 1 பண்ணா கூட ஓகே தான். I may be a little fast, but according to your body நீங்க ஸ்லோவாவோ மெதுவாவோ நல்லா ரசித்தும் நல்லா ருசித்தும் பண்ணுங்க. என்ஜாய் பிரீதிங் அண்ட் பிரீத் அவுட்.
and slowly relax. ஹெட் வந்து ரைட் சைட்ல மூவ் பண்ணுங்க. அப்ப ஐ வந்து டவுன்ல இருக்கும். தென் கீழே போகும்போது அப்படியே மேல ரைட் நேரம் வந்துடும். திருப்பி லெஃப்ட் நேரம் வந்துடும். With the high movement, opposite direction. தலை மேல பார்க்கவும் கண்ணு கீழே திருப்பி நேரம். And relax. Close your eyes. And feel that what is happening in your eyes, body and mind. என்னெல்லாம் பண்ணிருக்கோம், என்னென்ன மசில்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. Then keep the hands on head and slowly right side. Come straight. Breathe in. Slowly move your body and inhale slowly, breathe slowly and fully, and breathe out and down. See all the muscles and breathing and relax. Calm your mind. Breathe in, breathe out, and slowly and relax. And see that how the body is working. And relax. Now you lie down on back and do some exercise on lying posture. படுத்துட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்லாம் பண்ண போறோம். தெரியலன்னா ஏந்து பார்த்துக்கலாம். சைட்ல படுத்துக்கலாம். few exercise on lying postures. காலை நல்லா விரிச்சுக்கோங்க. நல்லா லைங் போஸ்டர்ல பண்ணிக்கோங்க. இது வந்து சாம்பிளிங் மாதிரி தான். நீங்க ஒரு அசைவுகளும் உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி கொடுக்கலாம். இப்ப ரைட் லெக் எடுத்துக்கிட்டீங்க. ரைட் லெக்க லேசா உள்ளோ வெளியே அப்படியே மூவ் பண்ணுங்க மெதுவா. எல்லாம் கரெக்டா மூவ் பண்றாங்களா கார்னிகா செக் பண்ணிக்கோங்க. ரைட் லெக் ஸ்லோ மூவ்மெண்ட். ஓகே, அவங்களுக்கு கேக்குதா? ஓகே, நான் சத்தமா சொல்லணும். ஓகே, ரைட் லெக் வந்து நல்லா மெதுவா உள்ள வெளியே மூவ் பண்ணுங்க. மெதுவா கண்ணை மூடிக்கோங்க இல்ல கண்ணை திறந்துக்கோங்க. இப்ப தெரியறதுக்காக நீங்க அப்புறம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோ கொடுக்கப்படும், திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம். தெரியலைங்க சார். கால் மட்டும் காட்டுங்க. லெக் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நான் ரைட் லெக்க உள்ள வெளியே லைட்டா மூவ் பண்றேன், அவ்வளவுதான். வெறும் ரைட் லெக் மட்டும் மூவ் பண்றேன். குட், வெரி குட். எல்லாருக்கும் தெரியுதா பாத்துக்கோங்க. ரைட் லெக் மேல் ஸ்லோலி பிரீத்தோட பண்ணலாம், பிரீத் இல்லாத பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா கால்ல நல்ல பெயின் இருக்கு, கால் வலி இருக்கு அப்படின்றவங்க இது அதிகமா பண்ணலாம். ஸ்லோவா ஒரு ட்ரபிளும் இருக்காது. வயதானவங்க எல்லாம் மூட்டு வலி அது இது சொல்லிட்டே இருப்பாங்க. படுத்துட்டு
இதை மூவ் பண்ணினே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த லெக் மசில்ஸ், போன்ஸ், நர்வ்ஸ், சயாட்டிகா ப்ராப்ளம், நீ பெயின், ஆங்கிள் பெயின், அப்புறம் நல்லா மெதுவா ஒரு 1/2 எடுத்துக்கலாம். இது என்ன கஷ்டமா இருக்க போதா, 5 நிமிஷம் பண்ணா கூட பெரிய விஷயம் தான். ரொம்ப பண்றதுதான் கஷ்டம். இது அப்படியே மெதுவா மாத்தி மாத்தி கூட பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வயசானவங்களுக்கு சொல்லி தரும்போது அப்படியே ஈஸியாவும் இருக்கும். அவங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்க போது மூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நம்ம பாத்தீங்கன்னா கால்ல இருக்கிற எல்லா கண்ணை முடிக்க பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன மசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்? கேஸ்ட்ரோனியஸ் மசில்ஸ், ஆர்ம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் அண்ட் குவாட்ரிஸ் மசில்ஸ், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், நீ கேப் அண்ட் ஹிப் ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்டும் நம்ம மெதுவா மூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ டிராப் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ see the difference between the right leg and left leg. நீங்க ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். பாருங்க, ஏதோ ஒரு வெயிட்டாவோ லேஸாவோ ரைட் லெக்குக்கும் லெஃப்ட் லெக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். see the difference between the right leg and left leg. Maybe over it or light, relax now. நம்ம 1 hourல மேக்ஸிமம் கோச்சிங் தான். அதனால நீங்க லெஃப்ட் லெக் எடுத்துக்கோங்க. இப்போ மெதுவா அதே மாதிரி மூவ் பண்ணுங்க. ஸ்லோவா மூவ் பண்ணுங்க, இன் அண்ட் அவுட். இத 5 மினிட்ஸ் பண்ணணும். ஒரு லெக் எடுத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டா பண்ணோம், கிறிஸ்பா பண்ணிக்கிறோம். இது லேர்னிங்னால நம்ம பண்றோம். ஒரு லெக் வலி இருக்குதுன்னா இல்லைன்னா ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். ரொம்ப பசங்களுக்கு பண்ணும்போது, பெரியவங்களுக்கு பண்ணும்போது, ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் பண்ணும்போது, மனசுக்கு ரொம்ப இதமா சுகமா யோகா பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும். எல்லா மூவ்மெண்ட்டுமே ரொம்ப ஸ்லோவா. யோகாக்கு தான் டிஃபரன்ஸ் என்னன்னா we are using the right brain. ஸோ ரைட் பிரெயின் தான் நம்மளுடைய சைக்கோசோமேட்டிக்னா நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதனால நம்மளோட காம்னஸ் இருக்கும், டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும், பிரெயின் நல்லா, நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி, கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். அப்படியே மெதுவா மூவ் பண்ணிட்டே இருக்குங்க. பட் யூ ஃபீல் குட், யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், யூ ஃபீல் ஜாய்ஃபுல். அப்படி மூவ்மெண்ட் இருக்கணும். அது ஸ்லோவா, வெரி ஸ்லோவா, வெரி ஸ்லோவா, வெரி ஸ்லோவா மூவ் பண்ணும். ரொம்ப அப்படியே மெதுவா ஆடிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, இந்த மாதிரி பண்ணும்போது எதனா ஸ்ட்ரெயின் தெரியுதான்னு பாருங்க. ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்காது. நீங்க எவ்வளவு நேரம் வேணா பண்ண முடியும். டிராப் பண்ணுங்க. இப்ப 2 காலை பாருங்க, ஈவனா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதனால நல்லா உங்களுக்கு நல்லா இப்போ ஒரு காலை மடிக்கோங்க. ஒரு காலை வந்து நல்லா இன்னர்ல வந்து போகலாம் எவ்வளவு வேணாலும். அவுட்டர்ல இப்படி ஓபன் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் கோ இன்சைட் அண்ட் ட்விஸ்ட் யுவர் ஸ்பைன் அண்ட் கம் ஸ்ட்ரெயிட். மெதுவா வரணும். ஸோ இப்புக்கும் பேக்குக்கு ஒரு நல்ல ஸ்பைனுக்கு மெதுவா வாங்க. இன்னர்ல எவ்வளவு வேணா போகலாம். பட் கம் ஸ்ட்ரெயிட், டோன்ட் ஓபன் யுவர் பில்லிஸ். ஜஸ்ட் கம் ஸ்ட்ரெயிட். ஸ்லோவா பண்ணிட்டே இருங்க. மெதுவா நீங்க பாருங்க, என்ன மசில்ஸ் யூஸ் பண்றோம், என்ன போன் யூஸ் பண்றோம், ஸ்ட்ரெயின் இல்லாம இருக்கா, ரிலாக்ஸா இருக்கா, கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கிறோமா, மைண்ட் நல்லா கோஆர்டினேட் பண்றோமா, மைண்டோட நம்ம பாடிய இன்டர்லேட் பண்ணிருக்கிறோமா, ஸோ என்னென்ன பேக்ல எப்படி மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ கோஆர்டினேஷன் வித் திஸ், ஸோ க்ளூட் மசில்ஸ், ஸ்பைனல் ஃபேக்டர்ஸ், oblique muscles, chest muscles, pectoris, ஸ்லோவா அப்படியே லம்பர் ரீஜன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறது. ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு 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 நைட்டு தூக்கம் வரல, ஸ்லீப்லெஸ்ஸா இருக்கிறீங்க, என்ன பெட்ல படுத்துட்டே டிஸ்டர்பா இருக்கீங்க அப்படின்னா மெதுவா மூவ் பண்ணும்போது அப்படியே ஸ்லீப் நல்லா சுகமா அப்படியே இருக்கும். நேரம் வந்துடலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. See the spine and relax yourself. And bend the left leg and move the right side.
ரைட் லெக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் லெக் பண்ணுங்க. ஸ்லோலி மூவ். ஹெட் வந்து நீங்க ஆப்போசிட் போகலாம், இல்லைன்னா பரவாயில்ல. லைட்டா மூவ் பண்ணா போதும். ஸ்லோ மூவ்மெண்ட் தான். ஆல் வெரி ஸ்லோ. ஸ்லோ ஸ்லோ. என்ஜாய். யூ கேன் see all the nerves, பாடி பெயின்லாம் நல்லா, ஃபெட்டிக்லாம் நல்லா போயிடும். டயர்ட்னஸ், லெத்தாஜி, வீக்னஸ் இஸ் ஃபார் குட் ஃபார் ஏஜ்ட் அண்ட் ட்ரமாட்டிக் பீப்புள். ஓபன் பண்ணாதீங்க பில்விஸை, எல்லாம் கரெக்டா பண்றாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்னாப் எடுத்து வச்சுக்கோங்க சார் நீங்க போட்டோத்துக்கு. கம் ஸ்ட்ரெயிட் அண்ட் டூ. நீங்க நம்ம இது ஒர்க் ஷாப்னால ஸ்லோவா நிறைய போஸ்ட் சொல்லி தரணும் அப்படின்றதுனால நாங்க ஒரு 5 தடவை தான் பண்றோம், 10 தடவை பண்ணுவோம். நீங்க 5 நிமிஷம் எடுத்து பண்ணும் போதே ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்றத நல்லா வயசானவங்களுக்கு சொல்லி தரும் போது ஆஹா அப்படியே அம்மா யோகானா இப்படி இருக்கா, இதுதான்ப்பா யோகா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப மைண்டுக்கு தான் நிறைய ரிசல்ட் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வராங்க அப்படின்னா சொமாட்டிக் யோகா போடுறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ரிலாக்ஸ். இப்ப கை வந்து இது ரோல் பண்ணணும். வலது கை உள் பக்கம் அப்படி மெதுவா ரோல் பண்ணுங்க. கை வந்து இன்னர் அண்ட் அவுட். ஜஸ்ட் ஸ்லோவா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராசன் ஷோல்டர் அதெல்லாம் வராங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். ரோல் யுவர் ரைட் ஹேண்ட், ப்ரோன் பொசிஷன் அண்ட் சூப்பைன் பொசிஷன். ப்ரொனோஷன் சூப்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கை கொண்டு வாங்க. biceps, triceps, elbow joint, wrist joint, and the whole shoulder joint. But deltoid and triceps, biceps, forearm, extensor, flexor, அப்படி கொஞ்சம் ரோல் பண்ணி விடுங்க. அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிடும். இப்ப நம்ம ஒரு கால் பண்ணிட்டு இருக்கோம், 2 காலை கூட பண்ணலாம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் வந்து அப்படியே மெதுவா ப்ரொனோஷன் அண்ட் சுப்பினேஷன் கவுக்கணும், திருப்பி அப்படியே ஓபன் பண்ணணும், ஸ்லோவா பண்ணணும். ஃபீல் குட்டா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். மைண்டை வந்து நம்ம என்ன பண்றோம்னு கவனிக்கணும். கண்ணை மூடிக்கலாம், கண்ணை திறந்துக்கலாம். பட் என்ன மூவ்மெண்ட் கொடுக்குறோம், என்னென்ன போன் அண்ட் மசில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஜாயிண்ட் யூஸ் ஆகுது, ஸோ ரிலாக்ஸா இருக்கிறோமா அப்படின்றத நல்லா ஊர்ஜித்து பண்ணிட்டு மெதுவா மூவ் பண்ணுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுது, ஆனா நமக்கு ஒண்ணுமே தெரியல பண்ண மாதிரியே. ஸோ கிட்டத்தட்ட 1/2 பண்ணிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். 1/2 பண்ண மாதிரி தெரியுதான்னு பாருங்க. ஆனா பண்ண மாதிரி தெரியாது. ஆனா பாடியில நிறைய மூவ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆயிருக்கும்னா சர்க்குலேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகும். எங்குமே ஸ்டாக்னேஷன் இருக்காது. ஏன்னா டோட்டல் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்லோவா. ஸ்லோவா பண்ணும்போது தான் அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும். ஸோ நம்ம மோட்டார் ஃபங்க்ஷன் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சென்சரி நர்வ்ஸ், மோட்டார், சொமாட்டிக், பாராசிம்பத்தட்டிக் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயினை நம்ம கோஆர்டினேட் பண்ணி கையை நம்ம மூவ் பண்றோம். ஸோ அப்ப ரைட் பிரெயினுக்கு லெஃப்ட் கொடுக்குறோம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் மூவ் பண்ணும்போது ரைட் பிரெயின் ஒர்க் ஆகுது. ஸோ யுவர் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறோம் ஸ்லோவா. ஸோ உங்களோட கான்சென்ட்ரேஷன், மெமரி எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கிறதுனால உங்களுடைய மெமரியை கான்சென்ட்ரேஷனும் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க கவனம் ஃபுல்லா கையில நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதுனால பிரெயினை நம்ம ஹேண்டோட கோஆர்டினேட் பண்ணியிருக்கோம். அதனால எங்க மைண்ட் ஓடாது, பாடியோட இன்டர்லேட் பண்ணிட்டோம். ஸோ பாடியோட இன்டர்லேட் பண்ணும்போது நம்மளுடைய சோல் பிகம் காம். ஸோ பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் டுகெதர்னஸ் இஸ் யோகா. ஸ்லோவா ரிலாக்ஸ். இப்போ ஃபிங்கரை மூடி மெதுவா தரங்க. ஒரு ஃபிங்கரா பண்ணலாம். நம்ம டைம்னால 2 கையும் சேர்த்து பண்ணுங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ். பிரீத் இன், நல்லா ஓபன் பண்ணிக்கோங்க.
breathe out, மூடிக்கலாம். Breathe in, open your hands. Breathe out, close your fingers. நல்லா finger close பண்ணிக்கலாம். And breathe in. Breathe out. Breathe in. Okay. Breathe out. நல்லா வந்து கை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இன்ஹேல் பண்ணும்போது கை ஓபன் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது கையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லலாம் கூட சேர்ந்து தார்னிகா. கமெண்ட் கொடுங்க. Breathe in, open your hands. Breathe out, close your fingers. And relax. Feel the body and mind. இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. பாடியில பெயின் எல்லாம் போயிருக்கான்னு பாருங்க. நல்லா ரிலாக்ஸா இருக்கீங்களான்னு பாருங்க. மைண்ட் காமா இருக்கா கம்பேர் பண்ணிக்கோங்க. ஆரம்பம் போது எப்படி இருக்கு. இப்போ ஹெட் மூவ்மெண்ட் கொடுங்க. ஹெட் மூவ்மெண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்லோவா இருக்கணும். Move head right and left very slowly. Move head and left slowly. நல்ல ஸ்லோவா இருக்கணும். தலைய வந்து வலது பக்கம் இடது பக்கம் மெதுவா ஆட்டுங்க. Move head right side and left side very slowly. Close your eyes or open your eyes. ரெண்டுல breathe ஓட கோஆர்டினேட் பண்ணி பண்ணலாம், breathe இல்லாம பண்ணலாம். மெதுவா மூவ் பண்ணுங்க. ஸோ நெக் பெயின், கம்ப்யூட்டர் சிண்ட்ரோம், ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, தலையை நிறைய நேரம் அப்படியே ஸ்டிஃபா வச்சிருக்கிறவங்க நைட்ல படுக்கும் போது மெதுவா மூவ் பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரெயினும் இருக்காது. வித் சப்போர்ட்டோட நம்ம ஃப்ளோரை சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம். நல்ல நெக், இந்த ஸ்பாண்டிலோசிஸ், நெர்வ் கம்ப்ரெஷன், நல்ல பிரெயினுக்கு ஒரு நல்ல சர்க்குலேஷன் கிடைக்கும் பாருங்களேன். சென்ஸ் ஆர்கன் ஆல்சோ கெட்டிங் வெரி குட். இந்த கரோட்டிட் ஆர்டரி நல்ல ஒரு பிளாக் இல்லாம இருக்கும். மெதுவா ஆட்டிட்டே இருக்கலாம் தலைய. எல்லாம் எவ்வளவு பக்கம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அப்படியே நேரம் வந்துடலாம். திருப்பி இடது பக்கம் மெதுவா அப்படியே கொண்டு போலாம். திருப்பி நேரம் வந்துடலாம். திருப்பி இடது பக்கம் வலது பக்கம் அப்படியே தலையை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. மெதுவா பண்ணுங்க. மேனேஜர்ஸ் எல்லாம் கரெக்டா கைட் பண்ணுங்க. இன்ஸ்ட்ரக்டர்லாம் ஒழுங்கா பாத்துக்கோங்க. அண்ட் ரிலாக்ஸ். இப்ப எப்படி இருக்கு பாருங்க. கழுத்து, தலை, ஃபேஸ், கண்ணு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்க. இப்ப ரெண்டு காலை ஒட்டி வச்சுக்கோங்க. இப்ப பட்டர்ஃபிளை மாதிரி பண்ணுவோம். ஸ்லோவா ஓபன் பண்ணணும். ஸ்லோவா க்ளோஸ் பண்ணணும். நல்லா பிரீத் பண்ணிக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஓபன் பண்ணிக்கலாம். ஸ்லோவா க்ளோஸ் பண்ணலாம். பிரீத் இன், நல்லா ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் அப்படியே நிறுத்திட்டு எக்ஸேல் ஸ்லோலி க்ளோஸ். நல்லா என்ன ஹிப் ரீஜன் நல்லா இருக்கா, என்ன பில்விஸ் மூவ்மெண்ட் கொடுக்குறோம், ஸ்லோவா பண்ணணும். ஜஸ்ட் ஓபன் பண்றது இல்ல, ஸ்லோவா ஓபன் பண்ணணும்.
Very slowly, 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 slowly. நல்லா breathe பண்ணிக்கோங்க. Breathe in. Close பண்ணும்போது breathe out. Breathe in. So breathe out. கொஞ்சமா breathe out பண்ணிட்டு திருப்பி breathe in பண்ணிட்ட உடனே சேது பந்தாசனா லைட்டா அப்படி ரிப்ரைஸ் பண்ணிட்டு அதை breathe out down பண்ணிட்டு லெக் க்ளோஸ் பண்ணுங்க. Inhale, open your pelvis and raise your hip region slowly up and slowly down and close. Breathe out. Breathe out. Breathe in, open your pelvis. Lift your hips slowly. Inhale. Little more. And slowly down. Exhale. Furthermore, exhale and close the pelvis and straight. Keep the leg straight and drop your leg and feel the hip and how you are feeling. Feel good yourself. Feel relax yourself. Bend for the knees and keep legs together and slowly move. Full பண்ண வேணாம், கொஞ்சமா மூவ் பண்ணா போதும். ரைட் அண்ட் லெஃப்ட் மகராசன மாதிரி ஃபுல்லா போக வேணாம், இது லைட்டா மூவ் பண்ணா போதும். Right and left, slowly move left and right like a pendulum. Just move right and left. See the pelvis, see the sacrum, see the massaging of sacrum you can feel now. Slowly move right and left. The traumatic தான் இருக்கிறவங்களுக்கு இல்ல எனி இன்ஜுரி இருக்கிறவங்க ஸ்லோவா அந்த பார்ட்டை மெதுவா மூவ் பண்ணணும் அப்படின்னு பிசியோதெரபி மாதிரி பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க நம்ம பாடியை நல்லா ரிலாக்ஸா பண்ணும்போது எந்த விதமான இன்ஜுரியும் நடக்காது. ஸோ நர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிடும். யூ கேன் சி த மசாஜிங் ஆஃப் குளூட்டியல் மசில் மசாஜ் ஆகுறத நீங்க நல்லா கவனிக்க முடியும். சேக்ரல் மசில் சேக்ரல் போன் மசாஜ் ஆகுறதையும் அண்ட் குளூட்டியல் மசில் சயாட்டிகாக்கு இஸ் பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் திஸ் ஒன். நல்லா மூவ் பண்ணுங்க. இப்போ ஒரு கால் மேல போட்டுக்கோங்க. ஸ்லோலி மூவ். ரொம்ப பெருசா மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்லோவா மூவ் பண்ணுங்க. You can feel the joyfulness, feel the comfort. You can enjoy the yoga. Yoga is a joyful. It's more than that. Joy அப்படியே ஸ்லோவா சுகமா ரிலாக்ஸா ஆமா போல வீட்டுக்கு போய் சேஞ்ச் லெக்ஸ். முடியாதவங்க கொஞ்சம் அப்படி அதுக்கேத்த மாதிரி போட்டுப்பாங்க. எல்லாராலும் முடியும்னு நினைக்கிறேன். சும்மா லேசா ரைட் ஹேண்ட் லெக் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லேசா மூவ் பண்ணா போதும். யூ கேன் டிசைன் ஆஸ் யூ லைக். நீங்க எந்தெந்த போஸ்ட்லாம் நீங்களே கூட ஃபர்தரா டிசைன் பண்ணிக்கோங்க தெரபிஸ்ட்லாம். So this is a small initiate to you to know about the somatic yoga. Thanks to everyone to participating in this wonderful session.
இட்ஸ் a வெரி காட் கிஃப்டட் போர்ஷன். இதெல்லாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அலைஞ்சு கத்துக்கிட்டோம் நாங்கெல்லாம். யூஎஸ் மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு இங்க ஈஸியா நாங்க கீதா மகம் மூலம் சொல்லி தரோம். ஸோ ஸ்லோ மூவ்மெண்ட் கொடுக்குறோம், நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கூட. அண்ட் ரிலாக்ஸ், கால் நீட்டிக்கலாம். See the difference between your legs, how circulation is there, how the fatigues எல்லாம் போயிடுச்சு, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, எவ்வளவு மசில் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ லேட்டரல் சைட்ல பார்த்துக்கோங்க. எனி ரைட் ஆர் லெஃப்ட், எனி சைட். காலை மடிச்சுக்கோங்க நல்லா, கை நல்லா இப்படி பார்த்துக்கோங்க. இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி போலாம். ஒரு நல்லா இப்படி நல்லா பெண்ட் பண்ணி இப்படி. எல்லாருக்கும் தெரியுதான்னு பாருங்க. தெரியலன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு நல்லா ஓபன் பண்ணி மெதுவா கை வந்து வெளியில வரைக்கும் போகணும். எவ்வளவு போகுதோ அவ்வளவு போங்க. மெதுவா அப்படியே கொண்டு வாங்க. Feel that goodness of your muscles, how it is working in the bones, nervous system. Slow. எவ்வளவு நேரம் பண்ணலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. பண்ணிக்கினே இருக்கலாம் போல இருக்கும். சார் அது 1 ஹவர்லாம் பத்தாது. சைட்ல பண்றது தெரியுதா தெரியலைங்க பாருங்க. சார். தெரியலைங்க சார். தெரியலையா பாத்துக்கோங்க தார்னிகா. நல்லா இது வரைக்கும் கொண்டு போனோம். கையை வரும்போது இந்த சைட்ல வரும்போது அப்படியே ஃபுல்லா அப்படி வரணும். இது எவ்வளவு வரை ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு. கால் மடங்கி இருக்கணும். இது 1வது போஸ்டர். இது இப்படி கையை கொண்டு வந்து இப்படி வரலாம். 1 then again and shoulder stretch பண்ணி roll your shoulders and up in it. Method of doing that, change your method. Shoulder நல்லா கொண்டு வந்து chest open and again and relax. So come straight and relax yourself and come to opposite side. இப்போ கை பெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ கை நல்லா இப்படி கொண்டு வந்துருங்க. இந்த கை அப்படியே மசாஜ் பண்ணி அப்படியே இந்த கை வந்து மேக்சிமம் அவுட் சைட்ல போகும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். அப்படியே மேல கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெயின் வந்து முடியும். நல்லா ஸ்ட்ரெச். நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. inhale, chest opening, inhale. இது க்ளோஸ்ல எக்ஸேல். இப்போ inhale பண்ணணும். பண்ணிட்டே இருக்கலாம். கரெக்டா பண்றாங்களான்னு பாத்துக்கோங்க. தார்னிகா கரெக்டா பண்றாங்களா இல்ல இங்க இருக்கிறவங்களும் ஜூம்லயே செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க முடிச்சாலும் ஏதாவது கரெக்ஷன் இருந்தா கேளுங்க. ஹேண்ட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வந்து திருப்பி touch your shoulder. Inhale and open. Yes. 8 and relax. கை நீங்க நல்லா ஒரு தலையில கை வச்சுக்கோங்க. டப்புல இந்த கை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வேணும் வச்சுக்கலாம். பட் மூவ்மெண்ட் நான் எது கொடுக்க போறேன்னு பாருங்க. ஒன்லி புட் அப் அண்ட் பண்ண போறேன். slowly move your leg, put up
இந்த காலை முட்டி தூக்க கூடாது, வெறும் கால் மட்டும் தூக்கணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ கம்ஃபர்டபுளா படுத்துக்கோங்க. அப் டவுன் அப் டவுன். அதாவது ஃபுட் மட்டும் ரைஸ் பண்ணணும். தலை கை வச்சுக்கோங்க கம்ஃபர்டபுளா. அப் அண்ட் டவுன். திஸ் இஸ் ஒரு ஸ்லோவா பண்ணிட்டே இருக்கலாம். Then now you open your knee. Foot raise பண்ண வேண்டும். 1 2 கையை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. 3 என்ன பண்ண ஓபன் பண்ணும்போது inhale. வரலையா? கேட்கலையா? ஓகே, ஜஸ்ட் ஓபன் யுவர் நீஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ஃபுட் ஓபன் பண்ணோம், இப்போ நீ ஓபன் பண்றோம். புரியுதுங்களா? நல்லா நீயை வந்து நல்லா ஓபன் பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். ஸ்லோ ஓபன். பிரீத்தோட பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றீங்க. அப்ப பில்விஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. யூ கேன் see the joint, you can see the knee joint. ஃபிளெக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்டக்டார் மசில்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இன்னர் thigh, இன்னர் பில்விஸ்ல இருக்கும் அது. ஸோ சோயஸ் மசில்ஸ். ஸோ திஸ் இஸ் வெரி குட் ஃபார் யுவர். So now you going to relax yourself and open your knees, open your foot and open your knees. Alternative, do it slowly. Open your foot and open your knees. Open your foot and slowly do it now. Slowly do it. Mild pain will be there, but it's a good first time. Pain is the relax பண்ணுங்க. This make you some small discomfort, but you are strengthening the muscles. Different muscle use பண்றோம். We have 639 muscle in your body, so we can use all the muscles, all the nervous systems, bone, maximum utilization. Breathe slowly. Nearly over 45 minutes we are doing regular thing. I think slowly. I think everyone is enjoying. And turn and come straight and relax yourself. Now breathe normal. Come straight and relax. Turn your body on another side and do it. Support your head, support your hand and move a foot. Open your foot slowly. மேல இருக்கிற கால் மட்டும் தூக்குங்க. காலை நல்லா மடிச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளா பண்ணுங்க. காலை வந்து மேல தூக்கணும், டிராப் பண்ணுங்க. எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்குங்க. சார் ஒன்லி ஃபுட் ரைஸ் பண்ணுங்க. நீ கிடையாது, ஃபுட்டு மட்டும். அது மட்டும் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 10 தடவை பண்ணுங்க, இல்ல 5 தடவை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட்டு மட்டும் ரைஸ் பண்ணுங்க, அப்புறம் நீ ஓபன் பண்ணிக்கலாம். சொல்லுமா அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபுட்டு மட்டும் ரைஸ் பண்ணுங்க ஒரு 5 டைம்ஸ். குட். எல்லாம் கரெக்டா பண்றாங்களான்னு பாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா we are using different muscle for this posture. We never do this in the common way. இப்போ நம்ம டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து ஃபுட் ரைஸ் பண்ணும்போது ஸ்மால். இப்போ நீ ஓப்பனிங் பண்ணுங்க, தென் ஸ்லோஸ். நீ ஓப்பன், ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். கண்ணை மூடிக்கலாம், நீங்க கண்ணை திறந்துக்கலாம், எப்படின்னா பண்ணுங்க. பட் யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் த மூவ்மெண்ட். அப்ப என்ன மசில்ஸ் யூஸ் பண்றோம், கவனம் ஃபுல்லா பாடியில இருக்கான்னு பாருங்க. ஸோ ஸ்லோலி ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். திஸ் இஸ் மோட்டார் ஃபங்க்ஷன். நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பிரெயினுக்கு கம்யூனிகேட் பண்றோம். பிரெயின் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்றோம். ஸோ யுவர் பிரெயின் அண்ட் பாடி இஸ் இன்டர்ரிலேட்டட். ஸோ 45 மினிட்ஸ் 1 hour நம்ம எங்க மைண்டோட பாடியும் ஒன்னா வச்சுட்டே இருந்தோம் பாத்தீங்கன்னா மோட்டார் மூவ்மெண்ட்ல. ஸோ நம்ம பிரீத்தோட பண்ணலாம், பிரீத் இல்லாம பண்ணலாம். ஸோ நவ் யூ ஓப்பன் யுவர் ஃபுட் அண்ட் ஓப்பன் யுவர் knee joint. Open your foot, open your knees. So very good strengthening of pelvis. இது ஸ்லோவா பண்ணுங்க.
ஸ்லோவா பண்ணுங்க. Usually 5 minutes பண்ணணும். Slowly do it. ஒரு செகண்ட் டிராவ நின்னு ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா மெதுவா இறக்கிடுங்க. அண்ட் ரிலாக்ஸ். கம் நேரா வந்துடுங்க. பொசிஷன். நல்லா நேரம் படுத்துக்கலாம். Close your eyes. பாடி ஃபுல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்ணை மூடிக்கோங்க. யோக நித்ராக்கு வந்துருங்க. க்ளோஸ் யுவர் ஐஸ். பாதங்களை கவனிங்க. ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். ankle joint, rest and relax. Calf muscle, rest and relax. Knee joint, rest and relax. Thigh, rest and relax. Pelvis, rest and relax. Abdomen, rest and relax. Chest region, rest and relax. Neck, rest and relax. Both the shoulder joint, rest and relax. Both the hands, rest and relax. Neck and head, relax. Eyes, ear, nose, mouth, brain, all relax. It is relaxed now. Relax, relax, relax. Neck is relaxed. Both hands are relaxed and very much relaxed. And chest organ relaxed. Abdomen organ are relaxed. Pelvis. Both the legs are relaxed. Thighs, knees, calf muscles, ankle joint and foot and toes. Body is relaxed, mind is relaxed. Now silent and calm and relaxed. Of the body which is touching on the floor, relax. Front side of the body, relax. Right side of the body, relax. Left side of the body, relax. Whole body and mind is relaxed. You can feel the relax in the whole body. Your mind is also relaxed. No tension, no anxiety. Enjoy. Relax. 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 You can see the breathe. Calm. Very much relax your body. Very much relax your breathe. Take a few minutes to relax your mind. In Yoga Nidra state, think about your body. Any pain, any strain, you just observe, slowly going away from you. Physical and mental, all the strain will go away from you when you breathe out. Calmness and healthy happiness come inside when breathing inside and spread it to whole body.
You can see there is no pain in your body. Your mind is relaxed. You feel happiness. You are relaxed now. When you are relaxed your muscle, definitely you can relax your mind. Muscles are very tight. You become a very tight-minded person. Aged person very because very hunger sometimes and will be tension because of tightness of muscles. When you relax your muscles, you become very happiest person, joyful person. You relax this somatic yoga. I think everybody learn, practice it daily as much possible, and teach others also, and enjoy. The children also, I think, enjoy. So it will be relaxed to mind and body. I think everybody is understand this somatic yoga and relax. Now move your fingers, move your legs, move ahead and tight your body. Tight your body, whole body tight, toes tight, leg tight, abdomen tight, face tight, whole body tight, fingers tight, and slowly relax. And again, thumb finger, Adi Mudra, and tight whole body, face, ugly face, Odyanapanta, chest, abdomen, tight, 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 tight. And slowly relax, relax face. Smiling face, happy mood, joyful thought, and relaxed body, relaxed mind. And slowly stand right and left, turn your head, turn your body, and slowly sit down. Turn and sit down. I think everybody is enjoying. எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா லைட்டா இருந்ததா? ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களான்னு ஏந்து பாருங்க. பாடி ரொம்ப ஆமா. லைட்டா இருக்கு சார். ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? எப்படி வந்த மாதிரி இன்னும் நல்லா பண்ணலாம் போல இருக்கா? Okay. Just shake your body. Close your eyes. Slowly shake your body. Come to meditations. Close your eyes and shaking your hands. So shaking meditation and shaking meditation. Slowly இப்படி கூட பண்ணிக்கலாம், இப்படி கூட பண்ணிக்கலாம். அப்படியே shaking meditation. கண்ண மூடி அப்படியே. Meditation இது. One type of meditation. Art of living there. So we are emerging with the somatic yoga. Joyful thought, joy. Slowly shake your body. Close and move your body. Then your body and mind. As you like, shake your hands, shake your fingers, shake your wrist joint, shake your body. And relax. And come to breathe inhale. End of the session. Slowly. Breathe, exhale. With the smiling, I think joyful, enjoy. Keep the smiling face. I enjoy nicely. I think everybody enjoy. Actually, more than 1 hour we done this beautiful session. Very simple and superb and very good. I really love this somatic yoga. I feel grateful to my masters who taught me and grateful to everyone who listened today, who learned today. You are a grateful people today who learn this somatic yoga. It's very much important to present scenario. People are very stressful in their life. They are running for something. You teach them. You ask them to learn this type of yogasana. Make them joyful. We want to enjoy the life. We want to make others joyful. Anyway, we can teach them. This is God gifted thing.
I learned. I'm very grateful to everyone today. I'm thankful to everyone, to God, gurus, and students, and whoever it may be in the world, everyone, because it's a beautiful day for us. Today is the morning day. It's a wonderful morning waiting for us to enjoy the day. Thank you, God, giving me a wonderful day for us. Thank you, Guru, to give me a wonderful session to me and prayer session. Breathe in, Namaskara Mudra. Oh. Breathe in. Oh. Breathe in. Oh. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே prayer. ஓம் சகனா பவத்து, சகனௌ புனஸ்து, சக வேகம் கரவாவகே, தேஜஸ்வினாவகீதமஸ்து, மா வித்மஹே வகே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்கார். வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வளம். I think Thank you, sir. everyone, thank வாழ்க you. வளத்துடன், sir. வாழ்க வாழ்க வளத்துடன், வளம், sir. வாழ்க வளம், வாழ்க வளம். Anybody want to feedback? And those who are, I think everybody paid guests இருப்பீங்க. unpaid இருந்தாங்களோ அவங்க ஒரு 100 rupees ஜிபே பண்ணிடுங்க. ஏன்னா இது நாங்க எல்லா குரூப்ல போட்டிருக்கோம். கத்துக்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான், இஸ் நாட் ஃபார் அதர் திங்ஸ். ஸோ எல்லாரும் கத்துக்கணும். ஃப்ரீ செஷனாவும் இருக்கிறவங்களுக்கும் இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ பெய்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாம இருக்காங்க. ஒரு வெரி ஸ்மால் ஹானரரியம் ஃபார் வி லேர்ன். இது இந்த சொமாட்டிக் யோகா கத்துக்கிறதுக்கு நான் பே பண்ண ஃபீஸ் வந்து 3 days செஷன் 15,000 rupees in 3 days session in Mahabalipuram. It's not a money matter. It's a learning. We have to run and spend our 5 days usually. So டாக்டர் யுவன் தயாளன் அவர்கள் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சுவை யோகா அப்படின்னு இருக்கு. அவங்க மூலயமா டாக்டர் பிரெயின் சித்தார்த் அப்படின்றவர் வந்து இதை சீச் பண்ணாரு. ஸ்டில் தர், இஸ் ஃப்ரம் யூஎஸ். ஸோ அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ல இருந்து வந்து he taught me the brain, this somatic yoga. So very thank you one and all. Thank you. Feedback கொடுத்துட்டு போயிடலாம். வாழ்க வளமுடன். ஃபீட்பேக் தேங்க்யூ. எல்லாரும் கொடுக்கலாம். நான் விடை பெற்றுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐ திங்க் எவ்ரிபடி என்ஜாய். நல்லா இருந்தது.